வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ஆர்கே நகரில் 3 மத மயான பூமியையும் நவீனமாக புதுப்பிக்கும் ரூபாய் 3.50 கோடி மதிப்பிலான பணிகள் துவக்கம். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு, சூரியநாராயண தெருவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் ஆகிய 3 மதங்களுக்கான மயான பூமி உள்ளது. இந்த பழமை வாய்ந்த இந்த மயான பூமிகளை புதுப்பிக்க வேண்டும் என மயானத்தை பயன்படுத்தும் பொருட்களிடம் இருந்து கோரிக்கைகள் எழுந்தன. இந்நிலையில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் ஆகிய 3 மதங்களின் மயான பூமிகளின் முகப்பு வாயில், சுற்றுச்சுவர், நடைபாதை மற்றும் அடிப்படை வசதிகளை நவீனமயமாக்கும் பொருட்டு ரூபாய் 3.50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜை போடும் நிகழ்வு நடைபெற்றது. 3 மதங்கள் சார்பிலும் அதற்கான வழிமுறைகளின் படி பூமி பூஜை போடும் நிகழ்வு நடைபெற்றது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 மதங்களை சேர்ந்த பொதுமக்கள் உட்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். துவங்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அண்ணன் பஷீர்பாய் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பள்ளிவாசல்களை சேர்ந்த அத்துணை நிர்வாக பெருமக்களே, இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த மூத்தவர்களே, பெரியவர்களே, பிரச்சனை பண்ணிக்கினேன் யாரும் சரியா இருக்க மாட்டான். வட சென்னைனாலுமே ஒரு பார்வையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதை மாற்றுவதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர், அவர் சாதாரண முதலமைச்சர் கிடையாது. அவர் வட சென்னையை உயர்த்துவதற்காக ஒரு நிதியை ஒதுக்கி வட சென்னை வளர்ச்சி நிதி என்று யோசித்து பாருங்க. நீங்க தென் சென்னை வளர்ந்துருக்குது, வட சென்னை ஆனால் வட சென்னையும் அதுக்கு நிகராக இருக்க வேண்டும் என்று வட சென்னை வளர்ச்சி நிதி இதுவரைக்கும் இந்த 4 வருஷம் கிட்டத்தட்ட 2500 கோடி இந்த வட சென்னை வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த வட சென்னை வளர்ச்சிக்கு தான் இன்றைய தினம் நம்முடைய கபர்ஸ்தானை இன்று நாம் புதுப்பிக்கின்றோம். இன்றைய தினம் இங்கு இருக்கின்ற பெரியவர்களெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த போதிலே என்னிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன். அந்த தண்ணி பிரச்சனை இருக்கு, சம்பு அமைச்சு தரணுன்னாங்க. உடனடியாக அந்த சம்பை அமைத்து தந்து அந்த குழாய்கள்லாம் போட்டு அந்த தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குளியல் அறை ஒன்று வேண்டும். இறப்பவர்களை ஆதரவற்று இருக்கின்ற அந்த இறப்பவர்களை குளிப்பாட்டுவது ஒரு குளியலறை வேண்டும் என்றார்கள். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து அந்த குளியலறை இந்த பகுதியில் அமைத்து தந்தோம். ஆனாலும் இந்த கபர்ஸ்தான் என்பது ஒரு பழமை வாய்ந்த ஒரு கபர்ஸ்தான். இதை சிறப்பான முறையிலே ஒரு நல்ல முறையிலே மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி எடுத்தோம். அதன் அடிப்படையிலே இது குறித்த கோரிக்கைகளை நாம் தமிழக அரசின் கவனத்திற்கும் முதலமைச்சர் கவனத்திற்கும் எடுத்து சென்ற போது வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் சற்றே தாழ 3 கோடி ரூபாய் இந்த கபர்ஸ்தான் மன்ற பக்கத்தில் இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ கல்லறை, அதற்கு இருக்கின்றதான் நம்ம இந்து கல்லறை, 3ஐயும் மாற்றி அமைக்கின்ற ஒரு பணியை இன்று தினம் நாம் துவங்கி இருக்கின்றோம். அதற்கான இந்த பணி துவக்க விழா தான் இன்று தினம் நடைபெறுகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மதில் சுவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதில் சுவர்களை மாற்றி புதிய மதில் சுவர் அமைக்கின்றோம். அதே போல இந்த என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி பண்ண போறோம். இந்த மாதிரியான ஒரு போடக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் இங்க பண்ண போறோம். அதே மாதிரி வந்தாங்கன்னா சவாடகத்துக்கு வந்து உட்கார்வதற்கு ஒரு வெயிட்டிங் ஷெட்டு போட்டு அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்து ஒரு 50 பேர் உட்கார்க்கிற அளவிற்கு ஒரு நிழல் கூட அமைக்கிறோம். அதே மாதிரி பாத்ரூம், ஆமாம், அதை எல்லாருமே பயன்படுத்துகிற வகையில் இங்கே அந்த குளியலறை மற்றும் அந்த பாத்ரூம் எல்லாம் நம்ம இங்கே அமைக்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, திடீர்னு மழை வந்துச்சுன்னா ஒதுக்கிறதுக்கு ஒரு ஸ்டென்சில் ரூஃப் ஒன்று, திடீர்னு வருவோம், திடீர்னு மழை வந்துச்சுன்னா நிற்க முடியாது, ஒரு ஸ்டென்சில் ரூஃப் வர்றோம். உள்ளவே ஒரு நீர் விட்டுரு, அழகுப்படுத்தி ஒரு நீர் விட்டுரு. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக அழகாக ரொம்ப நேர்த்தியாக எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம்லாம் மாற்றி அமைக்கிறோம். முற்றிலுமாக இது பார்த்தா ஒரு நல்ல ஒரு எழில்மிகு ஒரு தோற்றமாக இந்த கபர்ஸ்தானை மாற்றுவதற்கான இந்த பணிகளை இந்த தினம் துவங்கி இருக்கின்றோம். ஏன்னா
மனிதன் கடைசியாக வந்து இளைப்பார்க்கின்ற இடம் இந்த இடம் வந்து சிறப்பாக இருக்கணும். அதாவது எப்படி சொல்றது தெரியல. இப்போ நம்ம ஒரு வீடு காட்டுறோம், அந்த வீடை பார்த்து காட்டுறோம். அதே மாதிரி கடைசியாக மனிதன் இளைப்பார்க்கின்ற இந்த இடமும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தர வேண்டும். இதில் வேற ஏதாவது ஒரு கருத்து என்ன இது மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் வந்து தைரியமாக அந்த கருத்தை நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை கேட்டும் நீங்கள் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் நிச்சயமாக செய்யவிருக்கின்றோம். நீங்கள் வந்து இந்த பணிகள் நடக்கின்ற போது இங்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லி இந்த பணிகள் நேர்த்தியாக நடப்பதற்கு நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை பெருமக்களுக்கும் அத்தனை ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் அத்தனை இஸ்லாம் பெருமக்களுக்கும் முதியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எப்போதோ வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ ஓய்வின்று பாடி என்ன பண்ணுன்றது சொல்லுங்க. நம்ம அதே சிறப்பாக பண்ணிக்கலாம். அதாவது ஒன்ஸ் இப்போ பண்றோம், இது வந்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற. ஆமா இதில் வருது.